Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் டின்னர் ரெசிபியும் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிறையா சாதம் வந்து மீதி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முதல்ல சாதம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கையில் முதல்ல நல்லா குழச்சி பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, ரொம்ப கொலன்னு போயிடும். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட வேணால் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கொலன்னு போயிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது, இது ஸோ உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ தயிர் சாதத்துக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கேன். நான் அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். சூடானதுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வரமிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். அவ்வளோதான், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு சேர்த்திட்டு நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ லைட்டாக வந்து நமக்கு கெட்டியாகும். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வந்துருச்சு நமக்கு அரைச்சனால. இப்போ கோட்டிங் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்குள்ள பேக்கு 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது அளவு பத்துமான்னு தெரியல, அதனால் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட் பிரெட் வந்து இருந்துச்சு. ஸோ அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இன்னொரு குட்டி கப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக இருக்கிற பதத்தில் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மைதா மாவு இல்லாதனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ தயிர் சாதத்தை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா ஊறுகாய் கூட வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கல, பிளெயினாக அப்படியே தான் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். ஸோ முதல்ல வந்து அந்த கோதுமை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் இப்போ பண்ணுறது எல்லாமே சிங்கிள் கோட்டிங்கில் தான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டபுள் கோட்டிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி கோதுமாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து கெட்டியாகிடும். ஸோ எதுவுமே வந்து உதிர்ந்து போகாது, ஷேப் எதுவுமே மாறாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது. அதனால் அது ஃப்ரீசரில் இருக்கட்டும். நம்ம மீதி உருண்டையும் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நான் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோதுமாவில் அந்த இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு எகெயின் டிப் பண்ணி எகெயின் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி அது மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்து வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ நல்லாவே அது எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம வந்து நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கர்ட் ரைஸு உள்ள சாப்பாடு எல்லாமே வந்து குக் ஆனதான். வெளியே இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் நமக்கு கோல்டன் கலராக மாறணும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டே வச்சுட்டு ஈவனாக ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நமக்கு. ஸோ ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஈவனாக நமக்கு வந்து குக் ஆகி வரும். இப்போ நம்மளோட கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஈவனாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பால்ஸுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதோட அவுட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே நம்ம வந்து அந்த தயிர் சாதத்துக்கு தாளிப்பு வந்து ஜீரகம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கறனால நல்லா அந்த வடகமெல்லாம் நம்ம பொரித்து சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரியும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. ஸோ அகரனை எப்பவும் போல் ஈவினிங் விளையாட கீழே கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஸோ விளையாடி முடிச்சுட்டு நான் திரும்ப போயிட்டு டின்னருக்கு வந்து என்ன ரெசிபி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், விளையாடிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் வச்சு ஸ்டஃப்டு பராத்தா ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க. அது போக கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்புக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு அண்ட் லைட்டாக வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சாச்சு. ஸோ இது மேலே எண்ணெய் வந்து கோட் பண்ணி நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நார்மல் தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஸோ அதோட பெரிய காம்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா துருவி கூட எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக நல்லா வந்து சாப் பண்ணிக்கலாம் அதை. ஸோ என்கிட்ட சாப்பர் இருக்கிறதுனால நான் ரெண்டுத்தையுமே வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் எல்லா ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து சாப் பண்ணியாச்சு. எதுவுமே வந்து ரொம்ப பெரிய பீசஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டஃப் பண்ணி நம்ம பராத்தா பண்ணும் போது நல்லா எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ பார்த்து கரெக்டாக வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனாக ஒரே மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் கையில் இந்த மாதிரி நல்லா வந்து நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ ஒரு தடவை எண்ணெயில் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் ரெண்டுத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் போதும்.
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வரமிளகா பவுடர் இருக்கு இல்லையா, சில்லி பவுடர் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சில்லி பவுடரும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க, போதும். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க, ஊற்றக்கூடாது. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் வரமாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பரத்தா வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவு பால் அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். ஸோ அது நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு வந்து திரட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாக தேய்க்க வேண்டாம், ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். போதும், இதுக்கு மேலே வந்து தேய்க்க வேண்டாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னாலும் நம்ம வந்து நல்லா தேய்க்க முடியாது, ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அளவாக வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதை வந்து ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா மடித்து ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேலே எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை வந்து திரும்பவும் வரமாவில் எல்லாத்தையுமே வரமாவில் ஃபுல்லாக வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப அழுத்திட்டு வேகமாக தேய்ச்சிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வரமாவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட லைட்டாக வரமாவு போட்டுட்டு நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பராத்தா வந்து நல்லா வந்து வரும் நமக்கு. அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லாவே நம்ம தேய்ச்சாச்சு. இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வெளியே நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் கிடையாது, நம்ம குக் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ திக்னஸும் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நான் இப்போ வந்து தவா வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நெய் தடவிடுறேன். நம்ம அதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பராத்தா வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் வந்து நல்லா அந்த பொன்னிறமாக நமக்கு வரும், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குக்காகி வரும். ஸோ அந்த மாதிரி 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிக்கோங்க ட்ரையாக இருக்க சைடில். 2 சைடும் பொறுமையாக குக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் அந்த ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஈவனாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃப்டு பராத்தா பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஈவனாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஹாட் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சைடும் நல்லா நெய் தடவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு எப்போ சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பராத்தா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ 2 ஈக்குவல் சைஸில் பால் வந்து மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வரமாவில் வந்து அதை டிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2த்தையும் வச்சு ஈவனாக வந்து லைட்டாக நம்ம வந்து திரட்டிக்கலாம். இப்போ 2த்தையும் வரமாவு தேய்ச்சிருக்கனால அது ஒட்டாது, நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தனித்தனியாக ஃபுல்லாக சப்பாத்தி அளவுக்கு நம்ம நல்லா தேய்ப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு 2த்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து முதல்ல தேய்ச்சி வச்சுக்கலாம்.
இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி தேய்ச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது இந்த ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா சீல் பண்ணி விடணும். ஸோ ஓப்பன் ஆகாமல் இருக்கணும், ஸ்டஃபிங்கும் நமக்கு வெளியே வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து அதை வந்து சீல் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா சீல் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப லைட்டாக வந்து மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு நான் தேய்ச்சிருக்கேன். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து சப்பாத்தி ஸ்டஃப்டு பராத்தா வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து வரல ஒழுங்கா அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து செகண்ட் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம எப்பவும் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தவாவில் பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். இதையும் 2 சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பராத்தா பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஹாட் பேக்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கும் நல்லா நெய் தடவிட்டு வச்சுட போகிறேன். ஸோ சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ நான் காட்டின 2 மெத்தடில் எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எல்லா ஸ்டஃபிங் பராத்தாக்கும் நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நம்மளோட பராத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்டஃபிங்கே கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. ஸோ அது வச்சுருக்கேன். அது போக சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா தயிர், அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அண்ட் அந்த ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன், சில்லி பவுட்ரு அண்டு உப்பு, அவ்வளோதான். ஸோ அது கூட தான் வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக அண்டு ரொம்ப ஹெவி ஆகாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டொமேட்டோ சட்னி இல்லை வந்து ஏதாவது ஒரு குருமா அந்த மாதிரி ஏதாவது கூடவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.